நெத்திலி கருவாடை ஒரு முறை இந்த மாதிரி நல்லா வந்து மொறுமொறுன்னு வறுத்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நெத்திலி கருவாடு எடுத்துக்கோங்க. இதை தலை வால் எல்லாமே சுத்தமாக எடுத்துட்டு, உங்களுக்கு வேணால் தலை பகுதி கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு அது பிடிக்காது, அதனால் நான் எடுத்துட்டேன். அதுக்குள்ளே கல், மண், உப்பு நிறைய இருக்கும். அது எல்லாமே சுத்தமாக நல்லா கழுவிட்டு ஒரு 6 டைம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி நல்லா எடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரு 1 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும். நல்லா வந்து மசாலா வந்து ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் போதும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். அது நல்லா காஞ்சினதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக வந்து கருவாடு இருக்கிறதுனால எல்லாமே ஒரே டைமே போட்டு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டைமே ஒரே பேட்ச் போட்டுட்டேன். நல்லா வந்து மொறுன்னு வர வரைக்கால நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இது எனக்கு மேலே நல்லா எண்ணெய் தெறிச்சிட்டே இருந்ததுனால லைட்டாக நான் வந்து ஒரு பாதி அளவு ஓப்பன் விட்டுட்டு மீதி மூடி வச்சுருந்தேன். நல்லா வந்து அந்த எண்ணெய் கொதியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்தோம்னா நல்லா மொறுன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நெத்திலி கருவாடு இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே வாசனையாக சூப்பராக இருக்கும். இதுக்கே ஒரு பிளேட் சாதம் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தோணும். நீங்களும் இந்த மாதிரி வந்து நெத்திலி கருவாடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்